ஆடம்பரம் திருமணம் கூடாதுன்றீங்க. எந்த அளவுக்கு ஆடம்பரம் கூடாது, செல்லக்கூடியவரோட அளவுகோல் என்ன, நடத்துபவர்களின் அளவுகோல் என்ன? அதாவது ஆடம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் ஒரு மார்க் போட்டு பொருளாதார அளவை நிர்ணயிச்சு இத்தனை 1000 ரூபாய்க்குள்ள இருந்தால் ஆடம்பரம், இத்தனை 1000க்கு மேலே போனால் அது ஆடம்பரம், குறைய இருந்தால் ஆடம்பரம் இல்லை என்று எந்த ஒரு நிர்ணயமும் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. எதுக்கு அளவு இல்லை? ஆடம்பரமாக செய்கிறார்கள் என்பதற்கு என்ன இல்லை, அங்கே லிமிட் அளவுலாம் சொல்லப்படவே இல்லை. ஏன் அப்படி சொல்லலை என்று சொன்னால், ஆடம்பரம் என்பது காலத்திற்கு காலம், ஊருக்கு ஊர், சமுதாயத்துக்கு சமுதாயம் மாறுபடக்கூடியதாக இருக்கும். ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருக்கக்கூடியது இன்னொரு காலத்தில் ஆடம்பரமாக ஆகாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் எல்லாமே தட்டுப்பந்தல் போட்டு நினைஞ்சாங்க, அதான் வீடாக வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி இடத்துல பெரிய காங்கிரீட்டில் எல்லாத்தையும் போட்டு ஒரு திருமணத்தை ஒருத்தர் நடத்துகிறான்னு வைங்க, அது ஆடம்பரமாக இருக்கும். ஏன்? எல்லாருமே குடிசையில் இருக்கிறாங்க. எல்லாரும் குடிசையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி காங்கிரீட் பில்டிங்கில் ஒரு நிகழ்ச்சி கொண்டே நடத்தினார், எல்லாரும் அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த சமூகத்துக்கு தாங்காது, அந்த சமூகத்துக்கு அது ஓவர் எக்ஸ்ட்ரா சுமையாகிவிடும். ஆடம்பரம்னா தானே அர்த்தம், அனைத்து மக்களுக்கும் சுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒருவன் தன்னுடைய திமிரை, தன்னுடைய பகட்டை, தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய பண செருக்கை காட்டுறான் பாருங்க, அதான் ஆடம்பரம் என்பது. இப்போ ஊரில் எல்லாருமே கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் பிடிச்சி கல்யாணம் பண்ணுறான், 50 பேரும் கோடீஸ்வரனா இருக்கான். இதெல்லாம் ஒரு டீ குடிக்கிற காசு மாதிரி, அது ஆடம்பரத்தில் வராது. ஏன்? காசு அரபு நாட்டில் ஆடம்பரமாகுமா? அவன் ஊட இப்படி தான் இருக்கும். அரபு நாட்டில் கல்யாணம் பண்ணுறான்னா அவன் ஊட இந்த மண்டபத்தோட பெருசாக இருக்கும். அப்போ அதில் வச்சு கல்யாணம் பண்ணுவான், வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணுவான். ஆடம்பரமாக பண்ணுற திருவிழா பண்ண சொல்ல முடியுமா? அவனுக்கு காசுங்கிறது என்ன? பணத்தை அள்ளி கொடுத்து விட்டான், பணங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. அவன் அப்படி செய்கிறதுனால எந்த ஒரு அந்த அரபு மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குது, எல்லார் வீடு அரண்மனையாக தான் இருக்குது, எல்லாருமே ஒருத்தன் 5 கார் 10 கார் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை ஆடம்பரத்தை எதுக்கு மார்க்கம் தடுக்கப்படுது? மக்களுக்கு சுமையாகிவிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய வசதி உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், அதில் அடித்தட்டு மக்களாக இருக்காங்க பாருங்க, அவங்கள பாதிக்க, அதுக்கு தான் ஆடம்பரம் கூடாதுங்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதுக்கு மார்க்கம் ஏன் நிர்ணயிக்கல என்று சொன்னால், அந்த சமூகத்தை வைத்து தான் ஆடம்பரம் என்ன செய்யப்படும், தீர்மானிக்கப்படும். இப்போ நம்ம அரபு நாட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆடம்பரம்னு சொல்கிறீங்களே, இதில் ஒன்றா எல்லாமே ஆடம்பரமாக தான் இருக்கும், எதுவுமே எளிமைன்னு சொல்லவே இயலாது. ஏன்? அந்த வாழ்க்கை முறையே அப்படி இருக்கும் பொழுது, எல்லார்ட்டையும் பணம் நிறைய இருக்கும் பொழுது, தாறுமாறாக குவிஞ்சு இருக்கும் பொழுது யாருக்குமே பாதிப்பு வராது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு ஒரு மண்டபத்தை பிடிக்கிறீங்க, சரியா? மண்டபங்கிறது ஒரு தேவைன்னு நம்ம நினச்சி பிடிச்சாலும் இந்த 20,000 30,000 ரூபா ஒரு மண்டபம் பிடிக்கிற அளவுக்கு சமூகத்தில் அனைவரும் இருக்கிறார்களா? இல்லை. நம்ம நாட்டில் என்னதுக்கு 25,000 ரூபா கொடுத்து கல்யாணம் முடிக்கிறோன்னா 2,000 ரூபாயில் கல்யாணத்தை பண்ணிடலான்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருக்கானே தவிர, வெறும் மண்டபத்துக்கு 20,000 ரூபாயா? அப்புறம் சேருக்கு என்ன, அது கரண்ட்டுக்கு என்ன, அது என்ன வீடியோ, அதுன்னு அப்படி கணக்கு பண்ணால் அது பல ஆயிரங்கள் வந்துவிடும். அப்போ இந்த சமூகத்தில் தாங்க முடியாத ஒரு ஒன்றை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் அந்த மக்கள் தீர்மானிப்பாங்க, இது ஆடம்பரம். ஆடம்பரத்தை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. அல்லாஹ் ரசூலும் தீர்மானிக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் தீர்மானிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் ரசூலும் மார்க் போட்டு கொடுத்தா அந்த மார்க்கை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவங்க மார்க் போடலைன்னு சொல்லும் பொழுது ஒரு எல்லை கோடு போட்டு இவ்வளோ ரூபா ஆடம்பரம், இவ்வளோ ரூபா ஆடம்பரம் இல்லைன்னு சொல்லலை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இன்னும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு, நமக்கெல்லாம் இது முடியலையே என்று ஏங்குற அளவுக்கு. ஒரு கல்யாணம் நடத்துறீங்க, அதை பார்க்குறான் ஒருத்தன், வைத்தறிகிறான், இப்படி பண்ணுறாங்களே, நமக்கு அது வசதி இல்லையே, நம்ம இந்த மாதிரி செய்ய முடியலையே. இங்கே தான் ஆடம்பரம், அவன் தான் தீர்மானிப்பான். ஆடம்பரத்தை யார் தீர்மானிப்பா? அடித்தட்டில் கிடக்கக்கூடிய மக்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள். இந்த மாதிரி தீர்மானிக்காத ஒரு நம்ம எல்லாம் செல்வ செழிப்பாக போய் மெட்ராஸில் ஒவ்வொருத்தனும் ஒரு 60,000 ரூபா 70,000 ரூபா சம்பளம் வாங்குறான். ஒவ்வொருத்தனும் எல்லாமே பயங்கரமாக செழிப்பில் இருக்கிறான், எல்லாருமே பங்களா தான், எல்லாருமே 2-3 காரை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் இந்த மாதிரி மண்டபத்தில் வச்சா இது சிக்கனம் பாங்க. இது என்ன செய்வான்? என்ன கூட 20,000 ரூபா மண்டபம் பிடிச்சிருக்காரு, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பிடிக்க வேண்டியது தானே என்று கேட்குவான். இது சிக்கனம். சிக்கனம் என்னவாய் போயிரு? இந்த மாதிரியான ஒரு மண்டபத்தை பிடிப்பதை சிக்கனமானதாக ஒரு காலத்தில் மாறும். இப்போ நம்ம எதை வச்சு ஆடம்பரம்னா, எதுக்கு இந்த ஆடம்பரம் தடுக்கப்படுது? உங்கள் காசை நீங்கள் செலவழிக்கிறீங்க,
இது ஏன் போய் தடுக்கணும்? மண்டபத்தில் உட்கார தடுக்கப்பட்டதா? சேரில் குஷனில் உட்கார்ந்து தடுக்கப்பட்டதா? அந்த தடைகளுங்க எதனால வேணாங்கிறோம்? சமூக பாதுகாப்புக்காக வேண்டி தான் வேணாங்கிறோம். சமுதாயத்தை இது பாதிக்குமா பாதிக்காதான்? சமுதாயத்தை பாதிக்கும் என்றால் அதில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவன் அவன்கிட்ட இருக்கிற வசதிக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? ஏழைகள் வைத்தெறிஞ்சு போகிற அளவுக்கு, ஏழைகளும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அதை செய்கிற அளவுக்கு சுமையை கொடுத்து விட்டு போயிடக்கூடாது. இப்போ நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இப்போ நடத்துகிறோம்ல, வீடியோ எடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து தேவையா? அப்படி எல்லாருக்கும் முடியுமா? அந்த அளவில் இருக்கிறானா? இல்லை. ஒரு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுற அளவில் எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கிறதா? இல்லை. எல்லாருமே ஒரு கல்யாணத்துக்காக என்ன செய்ய முடியாது? மண்டபம் பிடிக்கிறான். ஏன் பிடிக்கிறான்? அப்படி எழுதப்படாத சட்டம் ஆக்கிட்ட காரணத்தினால கஷ்டப்பட்டு பிடிக்கிறான். கடன் வாங்கி பிடிக்கிறான், வட்டிக்கு வாங்கி பிடிக்கிறான், பிச்சை எடுத்து வந்து பிடிக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற இருப்பிலிருந்து பிடிப்பதில்லை. அவன்கிட்ட கையிருப்பு சேமிச்சு வச்சிருப்பான, அதிலிருந்து இது மாதிரி செலவு செய்வது கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்குமே ஆனால் அதான் ஆடம்பரம். அப்ப ஆடம்பரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதை செய்யறோமே, இது எல்லாருக்கும் முடியுமா பாருங்க. எல்லாராலையும் முடியும், ஆடம்பரம் கிடையாது. எல்லாரால அனுமதி ஹலாலா இருக்கணும், ஹராமுன்னு அறவே கூடாது. அதுக்காக எல்லாருக்கும் முடியும் இசை கச்சேரி வைக்க முடியுமா? அது தடுக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நேரத்தில் ஆடம்பரமாக ஆகிவிடும். எப்ப ஆகிவிடும்? சமூகத்தினுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து அது ஆடம்பரமாகிவிடும். நம்ம கூட்டாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய எந்த ஒரு செயலும் நம்மை விட கீழே உள்ள மக்களை பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு அவங்களோட வைத்தறிச்சல பத்துவா நாசமா போவான்றான். எல்லாம் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து என்ன செய்வான்? அநியாயம் பண்றாங்களேன்றான். அந்த நிலையில் இருந்தால் அதான் ஆடம்பரம். இதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஆடம்பரம் ஊருக்கு ஊர் மாறுபடும், நாட்டுக்கு நாடு மாறுபடும், அது காலத்துக்கு காலம் என்ன செய்யும்? மாறுபடும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டிவி இருக்குல்ல, டிவி ஆடம்பரம். பெரிய கோடீஸ்வரன் வீட்டுலாம் இருக்கும். இந்த வீட்டில் டிவி வச்சுக்கிறாங்களாம். யார் வீட்டில்? 2 வீட்டில் டிவி இருக்கும் மொத்த ஊர்லேயே. அப்போ என்ன செய்வாங்க? அந்த டிவி உள்ள வீட்டை வந்து பெரிய ஒரு பயங்கரமான ஒரு செல்வ செழிப்புக்கு எடுத்துக்காட்டாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் டிவிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ நரிக்கூரம் வச்சிருக்கான் டிவி, வழங்குதா? இது டிவி ஒரு ஆடம்பரமா? இப்போ டிவிங்கிறது ரூமுக்கு ஒன்று, எல்லாரும் ஹாலில் ஒன்று வச்சுக்கிறான், அந்த ரூமில் ஒன்று இருக்குது, இந்த ரூமில் ஒன்று இருக்குது, காசு கொடுத்து வாங்கினதும் இருக்குது, அரசாங்கத்தில் ஓசையா தந்ததும் இருக்குது. அது பாட்டு என்ன செய்யறான்? எல்லா இடத்துலையும் டிவி வந்து சிசின்னு அழியுது. அப்போ டிவி வச்சுக்கிற இப்போ ஆடம்பரமா? ஒரு நேரத்தில் ஆடம்பரமா இருந்துச்சா இல்லையா? டிவி ரேடியோ ஆடம்பரமா இருந்துச்சு. ரேடியா வந்து அந்த காலத்தில் ஒரு டீ கடையில் ரேடியா போட்டான்னு சொன்னால் அந்த கடையில் போய் டீ குடிக்க எல்லாரும் போவாங்க. வீட்டுக்கு கூட ரேடியா கிடையாது. அப்புறம் என்னவாச்சு? 15 ரூபாய்க்கெல்லாம் ரேடியா வந்துருச்சு. ஒரு காலத்தில் என்னவாச்சு? 15 ரூபாய் 25 ரூபாய்க்கெல்லாம் வந்து ரேடியா வந்த பிறகு பொஸ்ன்னு அது ஒன்றுமெல்லாம் போச்சு. அது மாதிரி அந்த காலத்துடைய ஒரு விஷயத்தை பொறுத்து தான் ஆடம்பரம் தீர்மானிக்கப்படுமே தவிர அது ஒரு தொகையை நிர்ணயிச்சு என்ன செய்ய முடியாது. ஆடம்பரத்தை யாரும் முடிவு செய்யலாது. இப்போ நம்ம காலத்தில் இது வைத்த எரியுமா எரியாதா நம்ம செய்யக்கூடிய காரியம்? இது எல்லாருக்கும் முடியுமா முடியாதா? இதை வச்சு நீங்கள் முடிவு எடுத்துக்கிறீங்க.